சிறப்பு. இப்படி 4 விதமான அதிகாரங்களை மணிவாசகர் திருவாசகத்திலே பதிவிட்டிருக்கக்கூடிய இந்த அற்புத சூட்சமங்களில் நமக்கெல்லாம் இப்பிறவியில் எப்படி இந்த கொரோனா காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கு படிக்காமலேயே அடுத்த ஆண்டு போகக்கூடிய நிலை ஏற்பட்டது. அது ஒரு பள்ளி கொரோனா ஏற்பட்டு 2 ஆண்டு பள்ளி மூடப்பட்டு படிக்காமலேயே அடுத்த ஆண்டு என்று போட்டிருந்தார். அவங்க எல்லாம் அந்த ஆண்டுக்கான பாடத்திட்டங்களை படிக்கவில்லை. இப்படித்தான் இந்த கொரோனாவுக்கு பதிலாக திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு நிலை எங்கே பெற்றாலும் பற்றி கொண்டு யாரெல்லாம் திருவாசகத்தை எழுதினார்களோ அவர்களெல்லாம் அடியார்களுக்கு நேரடியாக அடுத்ததெல்லாம் இல்ல உடனடி அப்படியே டைரக்டா பர்மிஷன் எல்லாம் கையிலாயிட்டு வந்துடலாம். யாரெல்லாம் எழுதுறீங்களோ அவங்க டைரக்டா தடையும் இல்லை கடலும் இல்லை. உங்கள் அனைவரையும் கைலாய்க்கு அழைத்து போவதற்கு திருவாசகத்தை எழுத சொன்னான் சிவபெருமான். ஓதியவனும் சொன்னான், எழுதியவனும் சொன்னான். அந்த எழுதியவனும் ஓதியவனும் சொன்ன வேலையைத்தான் இவ்வளவு காலம் நம்ம செய்துட்டு இருந்தோம். நாளை தான் இந்த பிரபஞ்சத்தில் புதிய சக்தி சும்மா கூட்டத்தை கூட்டி ஏதோ ஒன்று சொல்ல வேண்டும், ஏதோ ஒன்று கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பதற்காக இல்லாமல் நாளை காலை 7 மணிக்கு சிவபெருமான் பவனி வருகின்ற அந்த காட்சியை யாருக்கெல்லாம் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ அவர்கள் அத்தனை பேருக்கும் யாரால் எந்த நோக்கத்தோடு இங்கே பயணிக்கிறீர்களோ அதுவும் கிடைக்கும். கைலாயத்தில் போவதற்கு ஒரு பாசம் கிடைக்கும். எழுதி வாங்கக்கூடிய சான்றிதழ் அல்ல. இந்த சான்றிதழ் எல்லாம் கைலாயத்திற்கு போவதற்கான நுழைவு சீட்டு. அதனால் இந்த நுழைவு சீட்டை நீங்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் நாளை காலை நீங்கள் சிவபெருமான் எழுந்து அருள் புரியக்கூடிய அந்த அற்புத காட்சியை நீங்கள் நிச்சயமாக பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சிரமங்கள் எல்லாம் சொல்கிறீர்கள், வேலைகள் இருக்கிறது, நாளைக்கு போன வேலைகள் இருக்கிறது என்று. உங்களுக்கு எந்த வேலை எது இருந்தாலும் நாளை சிவபெருமான் எழுந்து அருள் புரிய போகிறான் என்பது சொல்லும் பொழுதே எப்படி ஒளிமயமாக நீ காலை சிவபெருமான் எழுந்து அருள் புரியக்கூடிய அந்த அற்புத காட்சியை காண முடியாத ஒரு காட்சியை இந்த பிரபஞ்சத்திலே இதுவரை எழுதியவனும் ஓதியவனும் ஒன்றை ஒன்று கலக்கக்கூடிய நிகழ்ச்சி 3ஆம் நூற்றாண்டு தில்லையிலும் திருப்பெருந்துறையிலும் நடந்தது. அதற்கு பிறகு திருவண்ணாமலையில் இந்த நூற்றாண்டில் நாளை நடக்கப் போகிறது. எழுதியவனும் ஓதியவனும் சந்தித்து ஒருவரை ஒருவர் கலக்கின்ற அற்புத நிகழ்வும் நாளை காலை 7 மணிக்கு தொடங்க வர இருக்கிறது. அந்த அற்புதம் என்ன தெரியுமா? அந்த பவனி வருகின்ற காட்சியிலே வாதவூர் ஐயா திருவாய் மலர்ந்து அவர்களுக்கு பாதை ஒன்று பாடிக்கொண்டே ஓடிக்கொண்டே யார்தான் பாடணும்? வாதவூர் தானே பாடணும். நாம பாடி நாம என்ன பண்ண போறோம்? யாரை கொண்டு பாடத்தானோ அவரை கொண்டு இங்கே வர வைத்து நாளை அந்த ஊர்வலத்திலே பாடுமாறு அவரை படிக்கிறது. அதனால் நாளை அற்புத நிகழ்வுகளை அனைவரும் கண்டு இறைவர்களின் குருவர்களின் பெருங்கள். ஐயா உணவு எடுத்துக்கொள்ளாம மேடையில் அனுபாதிக்க வேண்டும் என்ற நிர்பந்தத்தில் ஐயா நேரம் மேலே வந்துட்டாரு. 3 மணி ஆயிடுச்சு. ஐயா இன்னும் உணவு எடுக்காம இருக்கிறாரு. இது உணவு கூட சொல்லக்கூடாது. மணிவாசகர் அளிக்கும் என்ன போட்டு இருந்தாங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க. அந்த திருவாமூர் ஐயா சாப்பிட வேண்டாமா? அதனால் ஐயா திருவாமூரை எடுப்பதற்கு நம்ம அழைத்து கொண்டு போகலாம். நான் நிகழ்வு ஐயா ஐயா பேச இருக்கிறார். எல்லோரும் அருள் கொடுக்க இருக்கிறார்.